ஓவியா ரோஸ், உங்களுக்கு தெரியாது, நம்ம ஆல்ரெடி தீபாவளிக்கு பட்டாசுலாம் விட்டோம்ல. மீதி பட்டாசு நிறைய வீட்டில் இருந்தது. அதை தான் நான் எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல வச்சிருக்கிறேன். அங்கே தான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். ஓவியா, ஒழுங்கா உட்காரு. நம்ம அந்த பட்டாசை போயிட்டு பயங்கரமாக வெடிக்க போகிறோம். அதுக்கு தான் உங்களை எல்லாரையும் கூட்டிகிட்டு வரேன்னு. ரெண்டு பேரும் அமைதியா இருங்க. நான் என்ன உங்களை கடத்திக்கிட்டா போறேன். ரொம்ப தான் பயப்படுறீங்க. கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. ஆமா ஆமா, இந்த ரெண்டு முஞ்சிகளையும் விற்கிறாங்க பாரு. நான் பட்டாசு எடுத்து வச்சுக்கிறேன்னு சொல்றேன்ல. இன்னும் கொஞ்சம் தூரம் தான். இவ்வளவு தூரம் வந்தாச்சுல, இன்னும் கொஞ்சம் தூரம் போன உடனே அந்த எல்லா பட்டாசையும் காமிக்கிறேன். ஓஹோ, உங்களை கூட்டிகிட்டு வந்த மாதிரி, அதனால தான் என் மேலே நீங்கள் சந்தேகப்படுறீங்களா? இங்கே பாருங்க, நான் தான் சொன்னேன்ல, தீபாவளிக்கு விட்டுட்டு போக மீதி எல்லா பட்டாசையும் நான் எடுத்து வச்சுருந்தேன். அந்த பட்டாசை தான் இப்போ விடலான்னு கூட்டிகிட்டு வந்தேன். ரொம்ப தான் பண்ணுறீங்க. பார்த்தீங்களா எவ்வளோ பட்டாசு எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு? இன்னைக்கு நம்ம எல்லாரும் இந்த எல்லா பட்டாசையுமே விட போகிறோம். அதுக்கு தான் உங்களை இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்தேன். வீட்டுக்கிட்ட இருந்தால் யாருமே தரமாட்டாங்கல்ல, அதனால தான். ஓஹோ, அப்படியா? சரி சரி, நான் கூட நீ எங்க கடத்திட்டு வந்து விற்க போறியோன்னு நினச்சிட்டேன்டா. நல்ல வேலை, சூப்பர் ஐடியா உனக்கு வந்துச்சு இப்போதான். ஓவியா, உன்னையெல்லாம் விற்றா ₹1 கூட தரமாட்டாங்க. நிறைய காசு தரேன்னு சொல்லியிருந்தா விற்றுருப்பேன். சரி சரி, ஃபஸ்ட்டு வைக்கிறேன் பாரு பட்டாசு. வச்சுட்டு எல்லாரும் ஓடுங்க. பக்கத்தில் நிற்காதீங்க. இது வேற மாதிரி வெடிக்கும். சடப்படன்னு ஓடுங்க. என்ன எல்லாம் புதுசா இருக்கு? அடடா, அடுத்தது எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? அடுத்தது ஆட்டோ பாம். எவ்வளோ பெரிய ஆட்டோ பாம் வைக்க போகிறேன் பாருங்க. வச்சுட்டேன். ஓடுங்க. யாரும் பக்கத்தில் நிற்காதீங்க, ஓடிடுங்க. எப்போ எவ்வளோ சவுண்டு! செம்மையாக வெடிச்சிச்சுல. இப்போ அடுத்தது சீனி வெடி. இந்த சரவெடியை நான் வச்சு படன்னு வெடிக்க போகிறேன். ஓடு. என்ன ஒழுங்கா வச்சனா வைக்கலையா? வெடிக்க மாட்டேங்குது. புகை வருது. வெடிக்கும். ஓவியா ரோஸ், நான் வச்சிட்டேன். அடுத்தது நீங்க சீக்கிரமா போய் வைங்க. நான் பாக்குறேன். சீக்கிரம் வைங்க. அடுத்தது நான் தான். எனக்கு ரொம்ப பிடிக்கும் பட்டாசு வெடிக்கிறதுனா. நான் தான் போய் தைரியசாலி வைக்க போறேன். எது வைக்கலாம்? இது வைக்கலாமா? அது வைக்கலாமா? இது வைக்கலாமா? சரி, நான் வைக்க போறேன். எல்லாரும் தள்ளி போய் நின்னுக்குங்க. பட்டாசு வெடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஹைட்ல ஏறி நின்னுக்கணும். ஏன்னா கீழ ரொம்ப டபன்னு வெடிக்குமா, அப்ப மேல வந்து அடிச்சிரும். அதனால நம்ம மேல ஏறி நின்னா எப்படி? செம்ம ஐடியால. சரி, நம்ம போய் பட்டாசு வச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் மறுபடியும் ஏறி நின்னுக்கலாம். அப்பதான் யாருக்குமே தெரியாது நம்ம எங்க நிக்கறோம்னு. எம்மாடி, எவ்வளவு ஆளா? ரொம்ப ஏறிட்டோம் போலயே. சரி, கொஞ்சம் கீழ இறங்கி நின்னு பட்டாசு வச்சிட்டு வந்து மறுபடியும் மேல ஏறி நின்னுக்கலாம். நான் வச்சிட்டேன். எல்லாம் ஓடுங்க. நான் எல்லாரை விட டிஃபரண்டா வச்சிருக்கேன். பாத்தீங்களா? சீக்கிரம் ஓடுங்க. வச்சிட்டேன். ஓடியா, சீக்கிரம் வா. அடுத்தது இது என்ன பட்டாசு? காரு. சூப்பரா வெடிக்குது. செம்ம சூப்பரா இருக்கு. இது பார்க்கவே ஜாலியா இருக்கு. ஓடுங்க. வச்சிட்டேன். இப்போ எப்படி வெடிக்க போறோம் பாருங்க. அடுத்தது புசுவானம். இது செமையா இருக்கும். யாருக்கெல்லாம் புசுவானம் பிடிக்குது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எல்லாரும் தெரிச்சு ஓடுங்க. இல்ல மேல நெருப்பு பட்டுரும். அப்புறம் ஓடியா. ரோஸ், என்ன நீனே விட்டுக்கிட்டு இருக்கிற? இரு, அடுத்தது நான் வைக்கிறேன். இந்த வெடி பார்த்துக்கிறியா? இது பயங்கரமா வெடிக்கும். இந்த சவுண்டு கேட்டாலே வேற லெவல்ல இருக்கும். வச்சுட்டேன். ரோஸ், இந்த இடத்துல நிக்காத. சீக்கிரமா இந்த இடத்த விட்டு ஓடு. நான் பட்டாசு வச்சிட்டேன்னு சொல்றேன்ல. நான் பட்டாசுக்குலாம் ஒண்ணும் பயப்பட மாட்டேன். என் மேல பட்டுருமா அது? நான் பயப்படவே மாட்டேன்டா.
அடுத்தது வேற லெவல்ல வைக்க போறேன் பாத்தீங்களா? ஜாட்டில இந்த மாதிரி சரவெடியையும் 2 ஆட்டா பொம்மையும் சுருட்டி வச்சிருக்கிறேன். இந்த ஜாட்டி போய் எண்டுல பத்த வைக்கும் போது வேற லெவல்ல வெடிக்கும். அங்க பாத்தீங்களா நான் வச்சிட்டேன். பக்கத்துல நெருங்குது. அதுக்கப்புறம் பயங்கரமா வெடிக்கும். எல்லாரும் உஷாரா இருங்க, ரெடியா இருங்க. ஒரு ஆட்டு ஏய்